friends, welcome to Vansi recipes and vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரவா குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜாமுன் பண்ணுறதுக்கு மில்க் பவுடர் அல்லது பிரெட் அல்லது கோவா அல்லது ஜாமுன் மிக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. வெறும் ரவை, பால், சுகர் இந்த 3 பொருள் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் வீட்டிலே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜாமுன் பண்ணுறதுக்காக 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவையில் 2 விதமாக கிடைக்கும். கொஞ்சம் குருணைகள் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதில் அந்த குருணைகள் ரொம்ப ஃபைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த டைப் ரவையாக வாங்கினாலும் பரவாயில்லை. கொஞ்சம் பெரிய சைஸ் குருணையாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ண பின்னாடி மிக்சியில் ஒரு சுத்தம் மட்டும் சுற்றி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் குருணையாக இருந்தது அப்படின்னா மிக்சியில் சேர்த்து லைட்டாக பவுடர் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த ரவை 1 செகண்ட் அந்த பேனில் ஃப்ரை பண்ண பின்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ரவை நல்லா சூடாகணும், கலர் மாறக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. அதே பேனில் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு பால் எடுத்துக்கணும். இப்போது 2 கப் அளவு பால் அந்த பேனில் ஆட் பண்ணிட்டோம். அந்த பால் பொங்குற ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அதாவது அந்த பால் ஆடை கட்டும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ரவையை அதில் சேர்த்துடலாம். கடைகளில் ஒரு சில ரவை பாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்டட் ரவா அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண ரவையாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது ஹீட் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தான் இந்த ஜாமுன் பண்ணணும். இப்போ அந்த ரவை ஆட் பண்ண பின்னாடி கை விடாமல் கிளறுங்க, இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிளறிட்டே வரும்பொழுது அந்த ரவை நல்லா திக்காக திரண்டு வரும். அந்த ரவையும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும் இந்த ஜாமுனுக்கு. அதுக்காக ஒரு சாஸ் பேனில் 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர், அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இப்போது சுகர் ஆட் பண்ண பின்னாடி அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. 1 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு அந்த சுகர் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப் கம்பி பதம் அந்த மாதிரி வர தேவையில்லை, நல்லா கொதிச்சா போதும். ஏலக்காய் சேர்த்த பின்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். இருந்தது அப்படின்னு ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னு ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணுறதுனால அந்த ஜாமுன் கலர் சூப்பராக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ ஃபுட் கலர் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம். கொதித்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரவையும் நல்லா ஆறி இருக்கும். இதை சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்துக்கோங்க. இது அந்த சுகர் சிரப்பில் ஊறும்பொழுது இன்னும் கொஞ்சம் பெருசாக வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன சைஸாகவே சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக எடுத்த பின்னாடி நம்ம இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது ஒரு 4-5 பால்ஸ் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஸ்லோவாக அந்த எண்ணெயில் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதில் நம்ம ரவா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணலை. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுவுமே சேர்க்கல. அதனால் கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக பக்கத்தில் இருந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள் கலர் லைட்டாக மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். எல்லா சைடும் நல்லா கோல்டன் எல்லோ கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ஜாமுன் எண்ணெய் ரொம்ப உறிஞ்சாது, அதனால் ரொம்ப ஆயில் ஃபுட் சாப்பிட்ற ஃபீல் இருக்காது நமக்கு. இப்போது எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எல்லா சைடு ஒரே கலரில் கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இப்போ எடுத்த அந்த ஜாமுனை நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் சிரப்பை ஒரு அகலமான பவுலில் கொட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ஜாமுன் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஸ்பேஸ் ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாமுன் நல்ல சுகர் சிரப்பில் ஊறி சூப்பராக இருக்கும். நம்மளோட சுவையான ரவா ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.